சரியான முடிவு மாமா. அவரும் இந்த ஜெனரேஷன் ஆளு தானே, அதனால அவருக்கு இந்த ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி என்னென்ன ஏற்பாடு பண்ணணும்னு எல்லாம் தெரியும். இனிமே நாங்க 2 பேரும் சேர்ந்து பாத்துக்கிறோம் மாமா. என்ன எல்லாம் அமைதியா இருக்கிய? எல்லாருக்கும் சம்மதம் தானே? பெறவென்ன, எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க. இனி எல்லாமே சிறப்பா தரமா நடக்கும். சக்தி, நீங்க ஒண்ணு செய்யுங்க. நான் ஒரு கம்பெனி கிட்ட எங்க சைட்ல இருந்து கல்யாண பொறுப்பெல்லாம் கொடுத்துருக்கேன். நீங்க போய் அவங்கள பாருங்க. உங்களுக்கு என்னென்ன தேவை, என்னென்ன ஏற்பாடு பண்ணணும் எல்லாம் தெளிவா பேசுறீங்க. அவங்களே அந்த வேலையெல்லாம் பாத்துருவாங்க. நமக்கும் ஈஸியா இருக்கும். என்ன சக்தி அமைதியா இருக்கிய? உடனே கிளம்புங்க. நிச்சயத்துக்கு இன்னும் நாள் குறைவாதான் இருக்கு. பேசி கல்யாண தேதியில முடிவு பண்ணணும்ல. எல்லா ஏற்பாடும் சேர்த்தே பண்ணிடலாம். சரி, நீங்க ரொம்ப தயங்குறீங்க. வாங்க, நானும் கூடவே வரேன். போய் எல்லா ஏற்பாடையும் பார்த்துட்டு வந்துருவோம். வாங்க சக்தி. இல்ல நீங்க முன்னாடி கிளம்புங்க, நான் என் வண்டியில வந்துக்கிறேன். எதுக்கு? ஏமா அவன் வந்துருவாமா, போமா நீ போ. சரி மாமா, சரி, நான் அட்ரஸ் உங்க போனுக்கு அனுப்பி விடுறேன். நீங்க வந்துருங்க. சரி மாமா, நான் கிளம்புறேன் மாமா. இருப்பா, காபி போட்டு தரேன், சாப்பிட்டு போ. இருக்கட்டும் அம்மாச்சி. இனி இந்த வீட்ல நான் நிறைய விருந்து சாப்பிட வேண்டியது இருக்கு. நம்ம வீடு தானே, நான் எப்ப வேணா வருவேன். அப்புறம் வரேன். சரி, வரேன் மாமா. வரேன் மாப்பிள்ள, வரேன் கதிர் மாமா, வரேன் ஞான மாமா. எப்ப சக்தி கிளம்புப்பா, போய் வேலையை பாரு போ. எப்ப கதிர், முகமே வெளியே போயிருக்க, ஏன் புரிஞ்சுக்கப்பா. மற்றவங்கெல்லாம் நான் சொன்னாதான் புரிஞ்சுக்கிடுவாங்க. ஆனால் நீ அப்படி இல்லைப்பா. நான் உள்ள எல்லாம் நினைக்கிறேன்னா அப்பவே நீ சரிதானு புரிஞ்சுக்கிடுவ. புரிஞ்சுக்க. அதான் அப்பட்டமா தெரியுதே மாமா. நீங்க வேற பட்டுன்னு சொல்லிவிட்டீங்க. சக்தி விலைக்கு ஓடாம இருக்க தானே இந்த ஏற்பாடு. திருடங்கையில சாவி அதானே. என்னப்பா ஞானா கதிர, புரியுதா? என்னம்மா நான் சொன்னது சரிதானே? அம்மா மீனாட்சி தாயே, என் பிள்ளை கல்யாணத்தை நல்ல வழியை நடத்தி கொடுத்தாயே அம்மா. இருக்கு, என்னட்ட இருக்குப்பா, இருக்கு. இந்தாங்க அண்ணே. கொடுங்கம்மா. சரிம்மா. சரியா? என்ன ஹோட்டலுக்கு வந்திருக்கோம்? அப்புறம் வேற என்ன பண்றதுக்கா? வீடு பார்க்கறதுக்கு 2-3 பேர்கிட்ட சொல்லி வச்சிருக்கேன். ஆன்லைன்லயும் பார்த்துட்டு இருக்கேன். ஆனா இப்போ உடனே எப்படி கிடைக்கும்? உடனே வாங்க எங்க வீட்டை வாடகைக்கு எடுத்துக்கோங்க நான் சொல்லுவாங்க. முதல்ல எல்லாம் பார்த்து வீடை ஷார்ட் லிஸ்ட் பண்ணி ஒத்து வந்து ஃபைனலைஸ் பண்ணி அட்வான்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் மூவ் ஆக முடியும். ஆமா நந்தினி, அட்வான்ஸ் வேற கொடுக்கணும்ல, பெரிய அமௌண்ட்டா கேட்பாங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லைக்கா. அந்த சிவசு கொடுத்த செக் இருக்குல்ல, அதை எடுத்துட்டு வந்துட்டேன். ஏன் செக் புக்கு, கார்டு எல்லாமே எடுத்துட்டு வந்துட்டேன். காசு ஒரு பிரச்சனை இல்லை. அதெல்லாம் கொடுத்துடலாம். ஆனா அதுக்கு ஃபர்ஸ்ட் வீடு கிடைக்கணும்ல. அது வரைக்கும் ரோட்லயே இருக்க முடியாதுல. அதான் உள்ள போலாமா? வாங்க. போறப்ப ஹோட்டல்ல தங்கிருக்கீங்களா? அதெல்லாம் இல்லடி, நல்லாதான் இருக்கு. ஜெனனி, நீ எங்க தங்கிருக்கியா? இருங்கக்கா, ரூம் கேட்கலாம். எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்க சார், எங்களுக்கு ரூம் வேணும். ரூமா? ஆமா சார். உங்க 4 பேருக்குமா? ஆமா, 4 பேருக்கும் தான். டேய், நீங்க எங்க இருந்து வரீங்க? லோக்கலா இல்ல வெளியூரா?
இங்க லோக்கல்ல இருந்தா வரோம். எதுக்காக ரூம் எடுத்து தங்குறீங்க? பர்சனல் விஷயத்துக்காக தங்க வந்திருக்கோம் சார். நீங்க எல்லாரும் சொந்தக்காரங்களா? நாங்கெல்லாம் ஒரே வீட்ல வாக்கப்பட்டவங்க. ஒரே வீட்டுல வாக்கப்பட்டவங்களா? நம்புற மாதிரி இல்லையே. நம்புற மாதிரி இல்லையா? சரி, யாராவது உங்களை பார்க்க வருவாங்களா? சார், அந்த டீட்டெயிலாம் உங்களுக்கு எதுக்கு சார்? நாங்க ரூம் எடுக்க வந்திருக்கோம். அதுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் கேளுங்க சார். உங்களுக்கு ஐடி மட்டும் இருந்தா போதும்ல? போதும். எல்லாரும் லேடிஸா வந்திருக்கீங்களே, அதனாலதான் கேக்குறேன். ஏங்க லேடிஸா வந்தா ரூம் கொடுக்க மாட்டியலா? அப்ப வாசல்லே பெண்களுக்கு ரூம் இல்லைன்னு ஒரு போர்டு அடிச்சு மாட்ட வேண்டியது தானே? நாங்க படிச்சு பார்த்துட்டு அப்படியே போயிருப்போம். ஜனனி, அவர் ரொம்ப யோசிக்கிறாரு. வா, வேற எங்கிட்டாவது போயிருவோம். இவர் கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது. தூங்கா நகரத்துல ஹோட்டலா இல்ல, வாங்க. மேடம் மேடம் மேடம், ஒரு நிமிஷம் இருங்க மேடம். ஏன் அவசரப்படுறீங்க? ரூம் தானே, உங்க ஐடியை மட்டும் கொடுங்க. என் ஐடி என்கிட்ட இருக்கு, இந்த தாரேன். ஆமாமா, ஜனனி அக்காட்ட வாங்கிக்க. அக்கா ஐடி கொடுங்க. அவ்வளவுதான். சரியா? இந்தா. இந்தாங்க. தம்பி, இதை ஜெராக்ஸ் போடுப்பா, 4 தையும். உங்க அட்ரஸ் எழுதுங்க. பார்வையே சரியில்லையே. யார் இவன்? பொம்பளையே பார்க்காத மாதிரி பார்த்துக்கிருக்கேன். திரும்பவும் ஒரு டவுட்டுக்காக கேக்குறேன். எல்லாரும் லோக்கலா இல்ல வெளியூருங்களா? ஃபாரின்ல இருந்து வந்தா ஓகேவா சார் உங்களுக்கு? நான் என்ன சொல்றேன், இந்த மாதிரி ஃபாரின்ல இருந்து வந்தா ஓகே. பெண்கள்னா யோசிப்போம், ஆண்கள்லாம் அனுமதி ஈஸி. அந்த மாதிரி 4 செக் பாக்ஸ் போட்டு பக்கத்துலயே உட்காந்துக்கங்க. அதை பார்த்துட்டு வேணும்னா உள்ள வர போறாங்க, இல்ல அப்படியே போயிருவாங்க. என்ன சொல்றீங்க? ரொம்ப மூளைச்சூடுக்காரங்களா இருப்பீங்க போல இருக்கே. ஏங்க மூளைச்சூட்டுக்காரவங்களுக்கு ரூம் தர மாட்டியாலோ? ஐயோ, அப்படிலாம் இல்ல மேடம், நீங்க தாராளமா தங்கலாம். எத்தனை? 4 ரூமுங்களா? ஒரு ரூம் போதும் சார். எக்ஸ்ட்ரா பெட் மட்டும் வேணும். ஒரே ரூமா? ஏன் உங்களுக்கு என்ன அதிர்ச்சி பைத்தியமா? எல்லாத்துக்கும் அதிர்ச்சி ஆகுறிய? இங்க இருங்க, எங்க 4 பேருக்கும் ஒரு ரூம் போதும். எக்ஸ்ட்ரா மட்டும் ஒரு பெட்டு கொடுங்க. தரலைன்னு சொல்லுங்க, இல்லைன்னா நாங்க நடைய கட்டிக்கிறோம். ஏதோ ஒன்று முடிச்சு விடுங்க. இல்ல சரி மேடம். சார், வேற ஏதாவது டவுட் இருக்கா? ரூம் கிடைக்கும்ல? கன்ஃபார்ம் தான், எழுதுங்க.